4000 என்றவுடன் 4000 திவ்ய பிரபந்தம் செந்தமிழ் வேதமாக காதிலே இன்பத்தேன் வந்து பாயும். இந்த நேரத்திலே 12 ஆழ்வார்களையும் நாதமுனிகளையும் நாம் கரம் குவித்து வணங்குவோம். திராவிட வேதம் என்றும் தமிழ் மறை என்றும் வழங்கும் 4000 திவ்ய பிரபந்தம் ஒப்பும் மிக்கும் இல்லாத செந்தமிழ் பொற்களஞ்சியம். மறையாய நால்வேதத்தில் மறைத்துச் சொல்லப்பட்ட பல விஷயங்களை இந்த தமிழ் மறை தெளிவுபடுத்துகையாகலே இது வேதத்தை காட்டிலும் மிகவும் சிறப்புற்றது என்பது வைணவ ஆச்சாரிய சீலர்களின் ஒரு மிடராக கண்ட முடிவு. சுவாமி வேதாந்த தேசிகர் இதனை பற்றி கூறுகையில், செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமா என்கின்றார். 12 ஆழ்வார்களின் இந்த படைப்புகளை சாதாரண கவிதைகளாக எண்ணாது புராண இதிகாச நால்வேத மற்றும் உபநிடதங்களின் சாரமாகவே போற்றினர். நம்மாழ்வாரின் திருவிருத்தத்தை ரிக்வேத சாரமாகவும், திருவாசிரியத்தை எஜுர்வேத சாரமாகவும், திருவந்தாதியை அதர்வண வேத சாரமாகவும், திருவாய்மொழியை எஜுர்வேத சாரமாகவும், திருமங்க மன்னன் திருமொழியை வேதத்தின் 6 அங்கங்களாகவும் போற்றினர். ஆழ்வார்களின் பாசுரங்களில் ஆறுகளும் அருவிகளும் பாடப்பெற்றதை உதிரி மலர்களாக எண்ணி சரம் கொண்டு மாலை தொடுத்து மாலவனுக்கு சாத்தினால் அவை பல வண்ணம் கொண்ட திருமாலையாக அமையும். திருமங்க மன்னன் சூட்டிய வண்ண மலர்கள் கங்கை, யமுனை, வேங்கடத்தின் வீங்கருவிகள், பெண்ணையாறு, கடிலம் என்கிற கருட நதி, நிவா என்கின்ற வெள்ளாறு, பொன்னி, மண்ணியாறு, மணிமுத்தாறு, சிலம்பாறு என்னும் நூப்புர கங்கை மற்றும் பொன்னியின் எண்ணிலா அக்களை நதிகள். பெரியாழ்வார் சூட்டிய வண்ண மலர்கள் கங்கை, கங்கை எனும் புனிதமாகிய காவிரி, சிலம்பாறு. ஆண்டாள் சூட்டிய மலர்கள் யமுனை, வேங்கடத்தின் குளிர் அருவிகள், சிலம்பாறு. குலசேகராழ்வார் சூட்டிய நன்மலர்கள் காவிரி, வேங்கடத்து காணார்கள். திருமழிசை ஆழ்வார் சூட்டிய மலர்கள் கங்கை, காவிரி. தொண்டரடிப்படி ஆழ்வாரும் முதலாழ்வாரும் சூட்டிய மலர்களிலே சிலம்பாறு என்னும் அருவி, கங்கையும் காவிரியும் வருகின்றன. மகிழ்மாலை நன்மார்வன் நம்மாழ்வார் சூட்டிய வண்ண வண்ண மலர்கள் தாமிரவரணி என்னும் தன்பொருணல், காமரு பூம் காவிரி, திருவேங்கடத்து தென்னல் அருவிகள், திருச்செங்கன்னூர், திருச்சிற்றாறு, திருவாட்டாறு. ஆழ்வார்களிலே திருமங்க மன்னன் என்றும், கலியன் என்றும், பரகாலன் என்றும், மங்கையர்கோன் என்றும், குறையலூர் வாழ்வேந்தன் என்றும் பற்பல பெயர்கள் பெற்ற திருமங்க மன்னன் இந்த புனித தாயகமாம் பாரத நன்னாட்டிலே இமய முதல் குமரி வரை சென்று ஆங்காங்கே கோயில் கொண்டிருக்கும் கோவிந்தனை பாடி மகிழ்ந்துள்ளார். திருவதிரி என்றும் பத்ரிகாசிரம் என்றும் வழங்கும் திவ்ய திருத்தலத்தில் தேனமர் சோலை கற்பகம் பயந்த தெய்வ நன்னருமலர் குணந்து வானவர் வணங்கும் கங்கையின் கரைமேல் வதரியாச்சிரமத்துள்ளானே என்று ஸ்ரீமன் நாராயணனை பாடி மகிழ்ந்துள்ளார். அவர் பாடி இன்னும் ஒரு அடி, அந்தரத்தமரர் அடியினை வணங்க 1000 முகத்தினால் அருளி மந்திர தெழிந்த கங்கையின் கரமேல் வதரியாச்சிரமத்துள்ளானே. திருமங்கை ஆழ்வார் கண்ணனை குறித்து அசோதை பணித்தலும் ஆட்சியர் முறையிடுதலும் என்று உளங்கொண்டு யமுனையில் நீராடப் போனதை பாடும் இப்பாசுரம், ஈடும் வலியும் உடையின் நம்பி பிறந்த 7 திங்களில் ஏடலர் கண்ணியினானை வளர்த்தி யமுனை நீராடப் போனேன், சேடன் திருமரும் ஆர்வன் கிடந்து திருவடியில் மலைபோல் ஓடும் சகடத்தைச் சாடிய பின்னை உறப்புவதஞ்சுவனே. வடநாட்டு திருத்தலங்களான திருப்பிரிதி, திருவதரி, சாலக்கிராமம், சிங்கவேள் குன்றம் போன்ற தலங்களை பாடி தென்னாட்டிற்கு வந்த கலியனின் மற்றொரு பாடலில் தென்னிறை சுனைநீர் அருவி பாயும் திருவேங்கடத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது, பொங்கு நீர் செங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடம் அடை நெஞ்சமே என்று கூறும்பொழுது குமாரதாரா, பாப விநாசனம், ஆகாச கங்கை மற்றும் அருவிகளையும் அருவிகளின் நாதனான திருவேங்கட முடியானையும் நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார். பின்னர் நடுநாட்டு திருத்தலங்களில் சிறப்புமிக்க திருக்கோவிலூரை பாடும் இந்த திருமங்கை ஆழ்வார் பெண்ண நதியை போற்றுகின்றார். துஞ்சா நீர் வளம் சுரக்கும் பெண்ணை தென்பால் தூய நான்மறையாளர் சோமு செய்ய செஞ்சாலி விளைவையுள் திகழ்ந்து தோன்றும் திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே என்று உலகளந்த பெருமானை பற்றி அந்த பெண்ண நதிக்கரையில் பாடி மகிழ்கிறார். அவர் தன் திருநெடுந்தாண்டகத்தில் பெண்ணை ஆற்றியும் உலகளந்தானையும் தொழுவீர் என்னும் போது, நிலம் பறந்து வரும் கலுழி பெண்ணை ஈர்த்த நெடுவேகள் படுமுத்த முந்த உந்து
புலம் பறந்து பொன் விளைக்கும், புலம் பறந்து பொன் விளைக்கும் பொய்கை வேலி பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. கருடநிதி ஆற்றின் கரையிலே அமைந்த திருக்கோயிலான திருவேந்திரபுரத்தில் தேவர்களுக்கெல்லாம் நாதனான தேவநாதனை பாடி மகிழும் பொழுது வரைவளம் திகழ் மதகரி மறுப்பொடு மலைவளர் அகில் உந்திட திரைகுணந்தனை செழுநதி வயல்புகு திருவைந்திரபுரமே என்று கூறுகின்றார். இன்று சிதம்பரம் என்று வழங்கும் தில்லை திருச்சித்திரகூடத்திலே கோவிந்தராஜ பெருமான் குடிகொண்டிருக்கிறார். தில்லை திருச்சிற்றம்பலம் நடராஜர் கோயிலும் இதனுடன் ஒன்றாக அமைந்து திகழ்கிறது. இந்த தில்லைநகர் திருச்சித்திரகூடத்தை பாடுகின்ற திருமங்கை ஆழ்வார் பிளிர்கின்ற யானைகளின் கொம்புகளையும் மலையில் உள்ள மனம் கமழ்கின்ற சந்தன மரங்களையும் தள்ளிக்கொண்டு நிவா என்கின்ற வெள்ளாறு சுற்றிலும் பாய்கின்றதும் புண்ணிய தீர்த்தங்களால் சூழப்பட்டு அழகான திருச்சித்திரகூடம் தன்னில் அலமேல் மங்கை உரை மார்பனில் உடைய பெருமானை நெஞ்சிலே கொள்ளுங்கள் என்று பாடுகின்றார். மவ்வல் குழலாய்ச்சி மெந்தோள் நயந்து மகரம் சுழலச் சுழல் நீர் பயந்து தெய்வ திருமாமலர் மங்கை தங்கு திருமார்பனை சிந்தையுள் வைத்தும் என்பீர். இதே பத்தில் மற்றொரு பாடலில் பெருநீர் திவா உந்தி முத்தம் கொணர்ந்து எங்கும் வித்தும் வயலுள் கயல் பாய்ந்துகள ஓடும் திருச்சித்திரகூடமே என்று பாடுகின்றார். திருச்சித்திரகூடம் கண்டு திருநாங்கூர் மணிமாட கோயில் இறைவனை பாடும் பொழுது பொன்னியின் புகழ் பாடுகின்றார். கங்கையினும் புனிதமாகிய காவிரி பாயும் சோழவள நன்னாட்டிலே காவிரி புனல் பாய்ந்து செழித்து கொழிந்த பூம்பொழில்கள் கொண்ட வயல் சூழ் காழி சீராம விண்ணகரமும் வயலாளி திருவாலியும் திருநாங்கூர் மணிமாட கோயிலும் வைகுந்த விண்ணகரமும் திருநாங்கூர் அரிமேய விண்ணகரமும் திருத்தேவனார் தொகையும் திருவன்புருடோத்தமும் செம்பன் மாடக் கோயிலும் திருத்தெற்றியம்பலமும் திருவள்ளக்குளமும் காவளம்பாடியும் திருப்பார்த்தன் பள்ளியும் பரந்த நீர் பாயும் பொன்னியின் தென்பால் உள்ள திருவள்ளியங்குடியும் திருப்புள்ளம்பூதங்குடியும் தனித்தனியே பாடிச் சுவைத்திருக்கிறார். சிங்கங்களால் வீழ்த்தப்பட்ட யானைகளின் தந்தங்களையும் அகில் மரங்களையும் அழகிய முத்துக்களையும் வெளுத்த சாமரங்களையும் மலையிலே தோன்றிய மற்ற பொருள்களையும் அழகினாலேயே தள்ளிக்கொண்டு பெருகப்பெற்ற காவிரி வளம் தருகின்ற திருநாங்கூர் மணிமாடக் கோயிலை வணங்க வாரீர் என்கின்றார். பின்னர் திருநாங்கூர் திருத்தேவனார் தொகை என்னும் திருப்பதியை பாடுகின்ற பொழுது மண்ணி ஆற்றின் தென்கரையில் குடிகொண்ட மாதவனே உன்னை நான் தொழுகிறேன் என்கின்றார். போதலர்ந்த பொழிச்சோலை புறமெங்கும் பொருதிரைகள் தாதுதவன் தலைக்கும் தடமண்ணி தென்கரை மேல் மாதவன் தான் உறையுமிடம் வயல் நாங்கை வரிவண்டு தேவென இன்றிசை பாடும் திருத்தேவனார் தொகையே. இன்னொரு பாடலிலும் மண்ணி ஆற்றையும் அதன் தென்கரை மேல் மிக்க பலசாலிகள் வாழ்கின்ற திருத்தேவனார் தொகையும் பாடியிருக்கின்றார். திருநாங்கூர் வன்புருடோத்தமன் திருக்கோயிலை பாடும் பொழுது கங்கை போதர கால் நிமிர்ந்தருளிய கண்ணன் மந்துரை கோயில், அதாவது கங்கை நதியானது பெருகும்படியாக திருவடியை உயர நிட்டிய கண்ணன் மந்துரையும் கோயில் என்ற பொருள்படுகிறது. திருநாங்கூர் திருத்தெற்றியம்பலம் திருக்கோயிலை பாடும் பொழுது மடலெடுத்த நெடுந்தங்கின் பழங்கள் வீழ மாங்கனிகள் திரட்டுருட்டா வரிநீர் பொன்னி. இதன் பொருள் பாலை உயர்ந்துள்ள தென்னை மரங்களின் காய்கள் வீழ காய்கள் நிறைந்துள்ள மாமரங்கள் மேல் அது பட்டதும் மாங்கனிகள் பொன்னியில் விழ அதனை உருட்டிக் கொண்டும் பூக்கள் கொண்டும் வருகின்ற காவிரி திருத்தெற்றியம்பலத்தை சூழ்ந்து வெள்ளம் போல் இருக்கின்றது என்று கூறுகின்றார். திருநாங்கூர் திருமணிக்கூட திருப்பதியை பாடுகின்ற பொழுது பூம்புனல் பொன்னி முற்றும் புகந்து பொன் வறண்ட எங்கும் தேம்பொழில் கமழ் திருநாங்கூர் திருமணிக்கூடத்தானே என்கின்றார். அழகிய நீரை உடைய காவிரி என்னும் ஆறு பாய்ந்து பொற்குவியலை கொண்டு தள்ளி பெற்றதும் அதன் அழகுமிக்க சோலைகள் பரிமளம் வீச பெற்றதுமான திருநாங்கூர் திருமாடக் கோயில் திருப்பதியிலே உள்ளவனே என்று பொன்னிக்கும் ஏற்றம் தந்து பொன்னியின் நாயகனுக்கும் ஏற்றம் தருகிறார். திருக்கூடலூர் என்னும் திருமங்கை மன்னன் பெரிய திருமொழியிலே போற்றப்படுகின்ற ஆடுதுறை வையங்காத்த பெருமாள் கோயில் காவிரிக்கரையிலே அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்தை 10 பாடல்களில் திருமங்கை மன்னன் பாடுகிறார். காவிரி நீர் வயல்களில் பாய்ந்து அதிலே கள்ளநாரை கயல் மீன் கொள்ளை கொள்ளும் கூடலூரே, அங்கே பிள்ளை உருவாய் கண்ணன் தயிர் உண்ட அடியேன் உள்ளம் புகுந்த ஒரு ஊர் திருக்கூடலூர் என்று பாடுகிறார். அடியேன் உள்ளம் புகுந்த ஒரு ஊர் திருக்கூடலூர் என்று பாடுகின்றார்.